வணக்கம். எம்ஏ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற விளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வாழை மரத்தையும் அதை சார்ந்த எல்லா பொருட்களை பத்தியும், அதுல என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதையும், பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அழகா நாங்க சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கறதான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்களும் கேட்டு பயனடைங்க. சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மரத்தையும் அதுக்கு பயன்களையும் பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஓகேவா? நீங்களே யோசிங்க, என்ன மரத்தை பற்றி இன்னைக்கு படிக்க போறோம்? வாழை மரம் எங்க இருக்கு? வாழை மரம் பாத்திருக்கீங்களா? யார் யார் வீட்டுல எல்லாம் வாழை மரம் இருக்குது? கை தூக்கு பாக்கலாம். எத்தனை வாழை மரம் வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? ஒண்ணு வச்சா ஒண்ணுதான் வருமா, நிறைய வருமா? நிறைய வருமா? நிஜமாவா? பாத்துருக்கீங்களா? பாருங்க பாக்கலாம். ஒரே ஒரு மரம் தான் வச்சிருக்காங்க பாருங்க. அதுல இருந்து எவ்வளவு ஒரே ஒரு வாழை மரத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அங்கேயே என்ன செய்ய, அந்த வாழை மரம் அழகா வளர்ந்து. இந்த வாழைப்பழத்துக்கு சீசனே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சந்தையில எப்பவுமே வாழைப்பழம் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது அடுத்தடுத்து கண்ணுல இருந்து பெரிய மரம் வந்து அப்படியே தார்ல வாழைப்பழம் வரும். எல்லாமே அது என்ன செய்யும், ரெகுலரா 12 மாசமும் எப்ப கடைக்கு நம்ம சந்தைக்கு போனாலும் என்ன இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். சில பழங்கள் இந்த சீசன்ல தான் இருக்கும்னு இருக்கும். ஆனா வாழைப்பழத்துக்கு சீசனே சொல்லுங்க. எப்ப போனாலும் என்ன செய்யும், கிடைக்கும். சீப்பான விலையில கிடைக்கும். அப்படிதானே? ரொம்ப 5 ரூபா கொடுத்தா கூட என்ன செய்யும், 5 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கும் வாழைப்பழம் கிடைக்கும். இன்னும் நிறைய சந்தையில மலிவா இருக்க டைம் இன்னுமே என்ன செய்யும், நிறைய பழம் கிடைக்கும். சோ எல்லாருமே ஈஸியா வாங்கி சாப்பிடக்கூடியதுதான் என்னது, வாழைப்பழம். மெயினானது வந்து என்னது, வாழை மரத்துல கிடைக்கிறது வாழைப்பழம். சரியா? வாழைக்காயா வருது இல்ல, தாறு போட்டு வந்து வாழைக்காய என்னெல்லாம் பண்ணலாம், பஜ்ஜி சுடலாம். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணலாம்ல, நிறைய வாழை பொரியல். அப்புறம் அடுத்த பருவம் வரும்போது நேந்திரம் பழத்துல என்ன செய்வாங்க, சிப்ஸ் போடுவாங்க. எல்லாருக்குமே நமக்கு எல்லாம் என்னதுதான் அழகா ஃபேவரட். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழம் நீங்க பாத்துறீங்க. வாழைப்பழம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, கல்யாண வீட்டுல. அப்புறம் சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் என்ன செய்வீங்க, வாங்கிட்டு போவீங்களா? கல்யாண வீட்டுல பாயாசத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் வாழைப்பழம் வைப்பாங்களா இல்லையா? வைப்பாங்க. அப்புறம் எங்க போனாலும் நம்ம டிராவலுக்கு எடுத்துட்டு போனா நமக்கு மாட்டீங்களா, வாழைப்பழம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா எடுத்துட்டு போனா நம்ம சாப்பிட்டுக்கலாம். யார் யாருக்கு வாழைப்பழம் பிடிக்கும்? பிடிக்குமா? எத்தனை சாப்பிடுவீங்க? நிறைய சாப்பிடுவீங்களா? சரி, ஓகே, கைக்குள்ள போடு. சரி, வாழைப்பழத்தை நல்லா டேஸ்டா நம்ம என்ன செய்யலாம், பழுக்க வச்சு சாப்பிட்டுலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிடறதுனால என்னெல்லாம் பயன்கள் தெரியுமா? மெயின் மேட்டரே உங்களுக்கு அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்மளாம் ரொம்ப அழகாயிருவோம். என்ன ஆயிருவோம், எதிர்ப்பு சக்தியா, நல்ல இம்யூனிட்டி பவர் நிறைய கிடைக்கும். நம்மளாம் ரொம்ப அழகாயிருவோம். என்னது, நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஆயிரும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப அழகா கலர் கொடுக்கும். அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். நம்ம மூளை என்ன செய்யும், நல்லா ஆக்டிவா இருக்கும். ரொம்ப டயர்டா இருந்தோம்னு வச்சுக்கிய, 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும், ரொம்ப கொஞ்ச டைம்ல எனர்ஜி ஆயிரும். ஓகேவா? சில வாழைப்பழத்தை குளுக்கோஸ் பழம் எல்லாம் கூட என்ன சொல்றாங்க, சொல்லுவாங்க தானே? ஏன்னா அது சாப்பிட்ட உடனே என்ன ஆயிரும், நமக்கு தேவையான சக்தி அதுல கிடைக்கும். நம்ம போன்ஸ்க்கு, ஸ்கின்னுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, ஹார்ட்டுக்கு, அப்புறம் மூளைக்கு தேவையான எல்லா விதமான சத்து எதுல இருக்கு, வாழைப்பழத்துல இருக்குது. வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். சர்வேஷ், வாழைப்பழம் சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? சர்வேஷ் சாப்பிடுவியா? நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? அப்புறம் ஏன் அங்க பின்னாடி போய் நிக்கிற? வா. சோ எல்லாருமே வாழைப்பழம் என்ன செய்யணும், சொல்லுங்கடா, சாப்பிடணும். எப்பெல்லாம் வாழைப்பழம் கிடைக்குதோ சாப்பிடணும். வீட்டுல வாங்கி கொடுத்தா சாப்பிடணும். கடைக்கு போனா அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போய் நீங்களே வாங்கி என்ன செய்யணும், சாப்பிடணும். வீட்டுல இடம் இருந்தா நல்ல ஒரு மரம் வாங்கி வச்சு என்ன செய்யணும், வளர்த்து அதுல இருந்து பழத்தை
எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். புரியுதா? நீங்களே மட்டும் ஃபுல் தாரையும் வச்சு சாப்பிட கூடாது. நாங்களாம் பத்தி எங்க ஸ்கூல்ல உள்ளது நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு தான் கொண்டு வச்சிருக்கோம். ஓகேவா? இது வாழைப்பழத்தை பத்தி. அப்புறம் அந்த வாழைப்பழத்துக்கு பழம் எல்லாம் வெட்டி தார் எடுத்த அப்புறம் அதுக்குள்ள இருக்க தண்டு, வாழை மரத்தை ஒரு ஆபரேஷன் பண்ணா உள்ள என்ன கிடைக்கும்? டியூப் லைட் மாதிரி நீளமா ஒரு தண்டு கிடைக்கும். அந்த தண்டுல என்னெல்லாம் யூஸ் இருக்கு? குடிக்கலாம், வாழை தண்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்ப வாழைத்தண்டுல ஊறுகாலாம் கூட வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நீங்க வாழைத்தண்டே என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். வீட்டுல அப்பா அம்மா வாழைத்தண்டு பொரியல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். வாழைத்தார் போட்டோம்னா ஒரு பூ வரும் பாத்தியா? வருமா? பாத்திருக்கீங்களா? அது தலையில வைக்க முடியுமா? வைப்பீங்களா? வைக்க முடியாதா? சரி, வாழை பூ வந்துருச்சுன்னா அந்த பூவையே என்ன செய்யலாம்? அழகா ஓபன் பண்ணி பிச்சு பிச்சு அதுக்குள்ள இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? கட் பண்ணி அதை என்ன செய்யலாம்? பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த துவர்ப்பு தன்மை வந்து எஸ்பெஷலி பொம்பளைகளுக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, வேற என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் வாழைப்பூ வடையும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்னெல்லாம் படிச்சிட்டோம்? வாழை மரம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம். சரியா? சரி, வாழை மரத்துல வருதுல இலை, இதை என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கல்யாண வீட்டுல விசேஷ வீட்டுல எல்லாம் போட்டு சூப்பரா சாப்பிடலாம். என்னன்னா நிறைய பேரு சாப்பாடு பொதியறதுக்கு, அதாவது பேக் பண்ணி, எங்க ஊர் கன்னியாகுமரி சைடு எல்லாம் அந்த ஓடி போய் வீட்டு பின்னாடி வாழை மரம் இருக்கும், கட் பண்ணி அப்படியே இந்த அடுப்புக்கு மேல போட்டா அது கொஞ்சம் என்ன ஆயிரும்? பிளெக்சிபிளா ஆயிரும். அப்படியே சூடா சாப்பாடு போட்டு அதுல என்ன செய்வாங்க? கட்டு சோறு கட்டி தருவாங்க. நாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் கூட அதுல பேக் பண்ணிட்டு போவோம். சோ அந்த வாழை இலை என்னது? இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்குது. ஓகேவா? இன்னும் ஒண்ணு நான் பேலன்ஸ் விட்டுருக்கேன், சொல்லுங்க பாக்கலாம். என்னது? வாழை எதுக்கு பயனாகுது? எதுக்கு யூஸ் ஆகும்? பூ கட்டுறதுக்கு. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போலன்னு சொல்றது என்னது? இந்த வாழை நாரை தான். தண்ணியில ஊற வச்சு அழகா என்ன செய்வாங்க? எங்க ஊர் சைடுல எல்லாம் இப்படியே பிச்சு 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 வச்சு பூ வாங்கும் போது கொஞ்சம் சுத்தி இப்படி கையில கொடுத்துருவாங்க. பூ வாங்குனா தாமரை இலைக்கு மேல வச்சு கட்டி தருவாங்க. சரியா? இந்த நாறு பூ கட்டிட்டு இருந்தாங்க, மாலை கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன வந்துருச்சு? அழகான வாழை நார் பட்டு வந்துருச்சு. அப்புறம் கூட எல்லாம் என்ன வந்திருக்கு? பயங்கர காஸ்ட்லி. ஒவ்வொரு கூடையும் 1000 ரூபாய், 1500 ரூபான்னு அழகான வாழை நார்னால செய்யப்பட்ட கூடையும் வந்துருச்சு. ஆக மொத்தம் இந்த வாழை மரத்தோட அத்தனை பகுதியுமே என்னதான்? என்னது? யூஸ் தான். எல்லாமே யூஸ் தான். வேஸ்ட்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? வீட்டுல குட்டியோண்டு இடம் இருந்தாலும் ஆளாளுக்கு என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு வாழை மரம் வீட்டுல நட்டு அதுக்கு எரு போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து அழகா பெரிய மரமா வந்து இப்படி தார் போட்டா கொண்டு வந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுப்பீங்களா? யார் யார் கொடுப்பா? நட்டு மரம் யார் யார் வச்சிருக்கீங்களோ போட்டோ எடுத்துடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் கொண்டு பழத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஷேர் பண்ணி சாப்பிடணும். இந்த வாழை மரம் எல்லாருக்கும் எல்லாத்துலயும் பயனுள்ளதா இருக்கிறது போல நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பயனுள்ளவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். புரியுதா? யார் யார் அப்படி இருப்பா? இருப்பீங்களா? ஓகேவா? இப்ப தெரியுமா வாழை மரத்தை பற்றி, வாழைப்பழத்தை பற்றி, வாழை நார், வாழை தண்டு, வாழைப்பூ எல்லாம் தெரியுமா? ஓகேவா? சரியா? பத்தியா நம்ம ஸ்கூல்லயுமே என்ன இருக்கு? தார் போட்டு சூப்பரா இருக்கு. அடுத்தது எங்க பிள்ளைகளுக்கு நாங்க குடுக்கறதுக்கு அடுத்த வாழைத்தார் எப்படி இருக்கு? ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க பாக்கலாம். பாய் சொல்லுங்க.